மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். இன்று நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின். அந்த செம்ம ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்க போகிறோம். ஒரு சில கணக்கு மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக, இந்த ஏரியாவில் இருந்து கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதோட இன்னொரு கொஸ்டின் கஷ்டம். மற்றபடி எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ரேஷியோவிலேருந்து கேட்டிருக்காங்க. A/B 3:7 மற்றும் B/C 7:6 எனில் C மற்றும் Aயின் இவற்றின் விகிதம் என்ன? C மற்றும் Aவோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. A மற்றும் Cன்னு கேட்கல, C மற்றும் Aவோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. இது மாதிரி சம்மு வந்து நம்ம நார்மலாக போட வேண்டியது ABC 3 7 7 6ன்னு போடுவோம். அதை என்ன பண்ணோம், இங்கே நம்பர் இல்லாதனா அதை முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்து எழுதிப்போம். இது நம்ம நார்மலாக போடுறது 21 அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 49 42. நம்ம ஏவும் சி தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் அடித்தா எத்தனை முறை அடிக்கலாம்? 7ஆல் அடிக்கலாம். 3 6. மறுபடியும் அகைன் அடித்தா 1, 3ஆல் அடித்தா 2. இப்போது A/C வந்து தான் 1:2. ஆனால் நம்ம கேட்டுக்கிறது C/A. அப்போது 2, சியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 1. அப்போது 2:1. ஆப்ஷன் டி தான் சரி. இது நம்ம நார்மலாக போடுறது மெத்தடு. இப்போ நம்ம இதை ஷார்ட்டாக போனோன்னா எப்போவுமே A/B 3:7, B/C வந்து 7:6. இங்கே பியோட வேல்யூ சேமாக இங்கே 7 இங்கே 7ஆக இருந்தால் அப்போ அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். நம்ம ABC 3 7 6 அவ்வளோதான் வேல்யூ. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கேட்குறது CA தான். அப்போது சி இதை அடிக்க முடியுமா? லாஸ்ட்டும் ஏவும் சியும் தான் கேட்குறாங்க. 3ஆல் அடித்தா 1, இதை 6 3ஆல் அடித்தா 2. அப்போது C/A வந்து சியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 1. இது ஷார்ட்டாக இப்படி போட்டுக்கலாம் 2:1. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் வந்து எல்சியம். 2 எண்களின் விகிதம் 3:4. மேலும் அதன் மீபோவா மதிப்பு 4 எனில் அவைகளின் எல்சியம் என்னன்னு கேட்குறாங்க. மீசிமா 2 நம்பரோட ரேஷியோ 3:4 கொடுத்துட்டாங்க. HCF 4 கொடுத்துட்டாங்க. HCF 4. எல்சியம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இது எப்படி ஷார்ட்டாக போடலான்னா, நம்ம எப்போவுமே வந்து ரேஷியோவோட HCF மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 3x 4x. எக்ஸு தான் நம்ம HCF தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது 3 × 4 4 × 4 அப்போ 12 16. இந்த 2 நம்பருக்கு எல்சியம் எடுக்கிறோம். எடுத்துனா 6ஆல் அடிச்சு 4ஆல் போட்டுக்கலாம். 3 4 அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3 4 12 4 48. இதுதான் எல்சியம். ஆன்சர் 48. அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16 24 மற்றும் 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிக சிறிய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு நம்பர் 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு நம்பர் 13ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் 16ஆல் டிவைட் பண்ணால் இந்த நம்பரை மீதி 6 கிடைக்கும். 24ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 6 கிடைக்கும். 32ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 6 கிடைக்கும். அதை எப்படி ஷார்ட்டாக போடலாம்னா, 13ஆல் டிவைட் ஆகுதுன்னா இது எல்லாமே 13ஓட மடங்காக தான் இருக்கும். பாருங்கள், 13 மடங்குன்னா என்ன? இப்போ மினிமம் பாருங்கள், ஒவ்வொரு நம்பர் டிவைட் பண்ணி ஷார்ட்டாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 13னா மினிமம் நம்ம 10ஓட மடங்கு போட்டோம்னா 10 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 130. 130னா மறுபடியும் இதோட மடங்கு 260. மறுபடியும் 130 கூட்டினா 390. அப்போ 390 வந்து 39 வந்து டிவைட் ஆகும் 13. அப்போ 390 தான் இதுக்கு எப்படி ஷார்ட்டாக போடலான்னு. அப்படி இல்லைன்னா 16 24 32 நம்ம எல்சியம் எடுக்கணும். இதோட எல்சியம் எடுக்கும்போது என்ன வரும்னா, எல்சியம் எடுத்தால் 4ஆல் அடித்தா 4ஆல் போடுங்க. 4 6 8. மறுபடியும் 4ஆல் அடித்தா 1 6 2. 2ஆல் அடித்தா 1 3 1. இது மல்டிப்ளிகேஷன்னா 16 16 32 × 3 96. 96ன்னு எல்சியம் வரும். இப்போ நம்ம இதோட ஒவ்வொரு எண்ணோடும் மீதி 6 கிடைக்குது. இப்போ என்னென்னா 96ஆக கூட இது இந்த நம்பர் வந்து 96. இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அந்த 4 நம்பருக்கு ஏற்ற மாதிரி
நம்ம பண்ணோம். 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வருங்க பாருங்கள். 96 × 4 24 மீது 2 36 38. அப்போ 384 + 6 390. ஆன்சர் ஏ தான். இப்படியும் போடலாம். ஆனால் நம்ம முதல்ல இது மாதிரி மடங்கு வச்சு போட்டு 13ஆல் எது டிவைட் ஆகுதோ அதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடலாம். அடுத்த சம் பாருங்கள். 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரும் பொது வகுத்தி 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 108க்கும் 234க்கும் HCF ஏதோ ஒரு வேல்யூ, அதை வந்து தான் 23x - 51 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 108 234 HCF கண்டுபிடிங்க. 2ஆல் அடித்தா 54 117, 3ஆல் அடிச்சுன்னா 18 39, 3ஆல் அடித்தா 6 13. இப்போ 2 3 3 அவ்வளோதான். இதோட மல்டிப்ளிகேஷன் 18. இந்த ரெண்டு நம்பரோட HCF 18. அப்போது 23x - 51 இதோட வேல்யூ 18. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 23x 51 வச்சுன்னா +51 + 18 23x 69. அப்போ 23 69 எத்தனை முறை போகும்? 3 முறை போகும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து HCF இது வந்து புக்கில் இருக்கிற சம்மு, புக்கில் இருக்கிற மாடல் இது பாருங்கள். x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போக்கா HCF என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். எக்ஸோட வேல்யூ நீ 2ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 3ன்னு வச்சுக்கலாம். மைனஸில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் 3ன்னு கூட வச்சுக்கலாம். மைனஸில் வரலன்னா 2ன்னே எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2³ + 2² - 2 + 2 2³ 8 4 - 2 + 2 2 0 ஆகிடும். அப்போ 8 + 4 12. இதோட வேல்யூ 12. அப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 2³ - 5 × 2² + 5 × 2 - 3 8 8 2 16 4 4 × 5 20 +10 -3 ப்ளஸ் எல்லாம் கூட்டினா 26 - 23 கழிச்சா +3. இதோட வேல்யூ 3. அப்போது 12 3 இதுக்கு HCF எடுக்கிறோம். அப்படின்னா வரும் 4 1. அப்போ HCF வந்து 3. இந்த ஆன்சரை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஆன்சர் HCF வந்து 3 வரணும். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எக்ஸுக்கு என்ன எடுத்தால் 2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏக்கு 2 பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயரு -2 + 1. அப்போ என்ன வரும்? 4 - 2 + 1. 4 2 போச்சுன்னா 4 + 1 5. 5ல் 2 போச்சுன்னா 3. அப்போது HCF 3ன்னு வந்துச்சு. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டு சரி, ஆப்ஷன் ஏ தான் சரி. இதுக்கு அப்படி இதுக்கு இல்லைன்னா அது நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். இது மாதிரி இந்த சம்மை போடலாம். ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம்மு ஈஸியான சம்மு தான். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளன. ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வருகை புரியவில்லை 25% பேர் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கணக்குனா வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை. வருகை புரிந்தனா அப்போ 100ல் 25 போச்சுன்னா 75% தான் நம்ம வருகை புரிஞ்சிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த மாணவர்கள் 80 × வருகை புரிந்தவர் தானே கேட்குறாங்க. அப்போ 75 ÷ 100 0 0 கேன்சல். 2ஆல் அடித்தா 5 முறை போகும் 10. இது 4 முறை. 75 5ஆல் அடித்தா 15. அப்போ 15 × 4 60. ஆப்ஷன் பி தான் சரி. இது சிம்பிளான கணக்கு. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களுக்கும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ரேஷியோ
பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 5:3 இருக்காங்க. 16% மாணவர்கள் வந்து பாய்ஸு, 8% மாணவி கேர்ள்ஸ் வந்து தேர்ச்சி பெறவில்லை. அப்போ தேர்ச்சி சதவீதம், மாணவ மாணவிகளின் தேர்ச்சி சதவீதம் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 5:3 எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தேர்ச்சி பெறல? 16. ஃபெயில் வந்து 16%. 16 8%. இப்போ அதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5 × 16 3 × 8 அப்படியே அடித்தா 8ஆல் அடித்தா 2 முறை போகும் 16. அப்போது 10:3. இப்போது ஃபெயில் ஆனவங்களோட ரேஷியோ வந்து 10:3. அதை அப்படியே நம்ம பர்சன்டேஜ் கணக்கு பண்ணும்போது 10 3 13% பேர் மாணவ மாணவிகள் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ பாஸ் ஆனவங்க மாணவ மாணவிகள் தானே கேட்குறாங்க, தேர்ச்சி பெற்ற மாணவர் மாணவிகள். அப்போ 100%ல் 13% போயிட்டாங்கன்னா 87% தான் பாஸ். ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் இப்படி தான் போடணும். இந்த சம் பாருங்கள், ரீசனிங்கில் விடுபட்ட நம்பர், மிஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட எண் எழுத்து தொடரில் விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. 2x2, 74, 14p 12, 23l 48 அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஆப்ஷன் எல்லாமே பார்க்கும்போது ஆங்கில எழுத்து பார்க்கும்போது ஹெச் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆங்கில எழுத்துக்கு எல்லாமே ஹெச்சாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது பாருங்கள், இந்த நம்பருக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் 2க்கு 5க்கு டிஃப்ரெண்ட்டு, 2க்கும் 7க்கு டிஃப்ரெண்ட்டு 5, 7க்கும் 14க்கு டிஃப்ரெண்ட்டு 7, 14க்கும் 23க்கு டிஃப்ரெண்ட்டு 9. அப்போ 5 7 9 ஒற்றைப்படை நம்பரில் 5 7 9. அடுத்தது என்ன வரும்? 11. இந்த நம்பருக்கு 23க்கும் இதுக்கும் இங்கே இருக்கிற நம்பருக்கும் 11 டிஃப்ரெண்ட் வரும். அப்போ 23 கூட 11 கூட்டினா எவ்வளோ வரும்? 34. 23க்கு 34 டிஃப்ரெண்ட்டு 11. அடுத்தது போகும்போது 13 அப்படி வரும். அப்போ ஆல்ரெடி இங்கே வந்து ஹெச்னு காமனாக இருக்குது, அதனால் நம்ம ஹெச் போட்டுக்கலாம். எல்லாமே 4 ஹெச் இருக்கிறதுனால நமக்கு அதை பார்க்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், இந்த நம்பருக்கு என்னது? 2. இதுக்கு அப்போது 2 மல்டிப்ளிகேஷன் வருது. 2 × 2 4, 4 × 3 12, 12 × 4 48. அப்போ 2 3 4 எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் வருது. அது 42 × 5 0, 8 5 40 0, 4 5 20, மீதி 4 240. அப்போ 34H 240. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் எப்படி போடலாம்? இந்த சம் பாருங்கள், பகடையிலேருந்து வந்திருக்கு. 2 முறையான பகடைகள் உருட்டுப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. 2 நம்பரோட பெருக்கல் பலன் 4ஆக இருக்கணும், இல்லைனா அதோட முக மதிப்புகள் வித்தியாசம் வந்து 5ஆக இருக்கணும். பாருங்கள், நம்மள வந்து என்எஃப்எஸ்ன்னு 36ன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அதோட பெருக்கல் 2 முக மதிப்புகளின் பெருக்கல் வந்து 4. அப்போ 1 4 2 2, அடுத்தது 4 1. இது 2 மதிப்பு, இது 1 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4 வரும். 2 × 2 4, 4 × 1 4. அப்போது பெருக்கல் பலன் முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4. அப்போ இது எப்படி எதெல்லாம்? 3 1 2 3 3/36. அடுத்தது வித்தியாசம், அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5. இது எப்படி இதெல்லாம்? 1 6 6 1, அவ்வளோதான். இந்த 2 தான் வரும். 1 6, இதை மைனஸ் பண்ணும்போது 5 மைனஸ், இது மைனஸ் எடுத்துக்கூடாது, வித்தியாசம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது 1 2, அப்போ 2/36. அப்போ 36 காமனாக வச்சு 2 கூட்டினா 5, 5/36 தான் இதுக்கு ஆன்சர். பி தான் சரி. டைம் அண்ட் ஒர்க்கு. இந்த சம் பாருங்கள், பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்களுக்கு வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாளில் முடிக்கிறார் எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றிருப்பார்? இந்த சம் பாருங்கள், ஈஸியாக. பி வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு தனியாக முடிக்கும்போது, கியூ அந்த வேலையை 40 நாளில் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு
Q என்பவர் சென்று விடுகிறார். அப்போ மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாளில் முடிக்கிறார். Pயும் Qயும் 2 பேர் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ P வந்து எத்தனை நாட்கள் ஒன்றா வேலை செஞ்சுட்டு பிறகு விலகியிருப்பார், அதை தான் கேட்குறாங்க. விட்டு சென்றிருப்பார். ஆனால் விட்டு சென்ற பிறகு P வந்து 8 நாளில் அந்த வேலையை முடிக்கிறார். அதுதான் எப்படி பாருங்கள், ஷார்ட்டாக போடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். மேலே 20 Pயோட வேலை 20 × 40 டிவைடட் பை 20 + 40 இன்ட்டு P தான். Q விலகிட்டு பேருக்கு P 8 நாளில் முடிக்கிறார். அப்போ Pயோட இது என்ன, மொத்தம் 20 நாள். அப்போ எத்தனை நாளுக்கு பிறகு விட்டுருப்பாருன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ 20 - 8 நாள். P வந்து Q விலகிட்டு பிறகு 8 நாள் செய்கிறாரு. அப்போ 20 - 8 12. அப்போ 12 / 20. இப்போ நம்ம அடிக்கிறோம் அதை. 20 கேன்சல் ஆகிடுது. அப்போ 40 / 2 20 + 60 கூட்டினா 60 × 12 0 கேன்சல் ஆகிடுது. அப்போ 12 எத்தனை முறை அடிக்கலாம்னா 6 2 முறை அடிக்கலாம். அப்போ 4 × 2 8. அப்போது Q வந்து 8 நாள் வேலை செஞ்ச பிறகு Q விலகியிருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் சரி. இந்த சம் ஈஸியான சம்மு தான். தொடரில் கூடுதல் காண்க. 1 + 3 + 5 + 55. ஒற்றைப்படை எண்களின் 1லிருந்து 55 வரைக்கும் உள்ள கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இது சிம்பிளான ஃபார்முலா தான், நம்மளுக்கு தெரிஞ்சு தான். L + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். L வந்து லாஸ்ட் உறுப்புன்னு 55. 55 + 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 56 / 2 ஹோல் ஸ்கொயர் அடிச்சுன்னா 56 வந்து 2ஆல் அடித்தா 28. அப்போ 28 ஸ்கொயர் என்ன, 784. ஆப்ஷன் பி தான் சரி. இது சிம்பிளான கணக்கு. இந்த சம் பாருங்கள். ரீசனிங்கில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் வரிசையில் அடுத்த ஒரு உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அடுத்த உறுப்பு 0, 2, 24, 252, 3120. அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள் இது எப்படி போடலான்னு. ஃபஸ்ட்டு 0லேருந்து 2 எப்படி வருதுன்னு பார்ப்போம். சிம்பிளான கணக்கு தான். 1 - 1 0. அடுத்து 2 எப்படி வருதுன்னு பார்ப்போம். 0 ஃபஸ்ட்டு டேர்மு 2 ஸ்கொயர் பண்ணி -2 கழிக்கிறோம். அப்போ 2 ஸ்கொயர்னால் 4 - 2 2. அடுத்த உறுப்பு 0 வந்துடுச்சு. அடுத்து 2. இப்போ 1 அப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்தது 3 க்யூப் பண்ணுறோம். 3 க்யூப் -1 2. அடுத்தது அதே தொடர்ச்சியில் 3. அப்போ 3 க்யூப் 27 - 3. 27 3 போச்சுன்னா 24. அடுத்த உறுப்பும் வந்துடுச்சு. அடுத்தது 4 இங்கே க்யூப். அடுத்தது 4 இங்கே 3 போட்டோம் 4. அதே தொடர்ச்சியாக. அப்போது 4 பவர் 4 எவ்வளோ வரும், 4 4 × 4 × 4 4 16 × 16 256 - 4. 256லேருந்து -4 கழிச்சுன்னா 252. அப்போது 252 4வது உறுப்பு வந்துடுச்சு. அடுத்தது வரும்போது 5 பவர் 5 - 5. அப்போ இது எவ்வளோ வரும், 5 பவர் 5 3125 - 5. அப்போது 3125ல் -5 போச்சுன்னா 3120. 5வது உறுப்பு வந்துடுச்சு. அப்போ அடுத்தது 6 பவர் 6 பவர் 6 - 6. இதோட வேல்யூ 4000. 6 பவர் 6 46,656 -6 மைனஸ் பண்ணும்போது 46,650. ஆன்சர் பி தான் சரி. இந்த சம் இது மாதிரி ரீசனிங் சம் போடணும். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் ரீசனிங். இந்த தொடர்ச்சி எண்களில் 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளன? 2 நம்பருக்கு வித்தியாசம் வந்து 2ன்னு வரணும். இந்த 2 நம்பரை எடுத்துக்கிட்டோமா அதோட வித்தியாசம் 2ன்னு வரணும். அது மாதிரி ஆன்சர் வரக்கூடியது எத்தனை இணைகள் உள்ளன, 2 எத்தனை இணைகள் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது 6க்கும் 4க்கும் வித்தியாசம் பார்த்தோன்னா 2. அப்போது ஒரு இணை. அடுத்து 4க்கு 1 வராது. அப்போ 1க்கு 2 வராது. 2க்கு 2 பண்ணால் 0. வித்தியாசம் வந்து 2 வரணும். டிஃப்ரெண்ட் வந்து 2 வரணும். அப்போ 2க்கு 8 பார்க்கும்போது வராது. 8க்கு 7க்கு பார்க்க வராது. 7க்கு 4 வராது. 4க்கு 2 பார்க்கும்போது அதோட வித்தியாசம் 1.
2 வருது, வித்தியாசம் 2. அப்போ இது 2வது இணை. அடுத்தது 2க்கு 1 வித்தியாசம் 2 வராது, 1க்கு 5க்கு வராது, 5க்கு 3க்கு வரும். 5லேருந்து 3 போச்சுன்னா 2, வித்தியாசம் 2 வருது. அப்போ அதோட இணை 1. அப்போ 3க்கு 8க்கு வராது. அப்போ 1 2 3 3 இணை தாங்குது. வித்தியாசம் வந்து 2 வர டிஃப்ரெண்ட் 2 வரக்கூடியது 3 இணை தான். அப்போ ஆன்சர் சி. இது பகடை கணக்கு பாருங்கள். ஒரு பகடை 4 முறை உருட்டுப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2 3 5 1 2 3 3 4 5 2 5 6. 2இன் எதிர்பக்கமாக 2ஓட எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க. 2ஓட எதிர்பக்கம் ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எந்த நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 2 இந்த 4 முறை உருட்டப்பட்ட பகடையில் எந்த நம்பர் ரிப்பீட்டாக வந்துருக்கு பாருங்கள். 2 2 2 3 முறை வந்திருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பகடை 1 2 3 பகடி ஓட்டும் போது எவ்வளோ இருக்கும்? 1 NFS 1 2 3 4 5 6. நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 2ஓட எதிர்பக்கம், அதனால் 2 எடுத்துக்கிறோம். இங்கே 2 எடுத்துக்கணும். இந்த 2க்கு இங்கே என்னென்ன இருக்குது? 3 5. அந்த நம்பரை இதில் அடிச்சிடுவோம். 3 5. அடுத்தது 2 எடுத்துருக்கோம். 1 3 என்ன இருக்கோ அந்த டைஸில் அந்த நம்பரை அடிச்சிடலாம். 1 3 அடிச்சிட்டோம். அப்போ இங்கே 2 இல்லை, அப்போ இதை விட்டுருவோம். அடுத்து இங்கே வரும்போது 2க்கு என்ன இருக்குது? மற்ற நம்பரு எங்கெங்கே 2 இருக்கோ அந்த டைஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? 5 6. அப்போ 5 அடிச்சிட்டோம், 6 ஏற்கனவே 5 அடிச்சுட்டு இருக்குது. அப்போ என்ன இருக்குது மீதி? 2க்கு எதிர்பக்கம் 4. அப்போ ஆன்சர் 4. 2ஓட எதிர்பக்கம் 4. இது மாதிரி இது ஷார்ட்டாக போடலாம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், ரீசனிங்கில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க, விடுபட்ட எண்ணில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க சம்ஸ். 7 12 19 24 43 டேஷ் 91. இந்த டேஷில் இருக்கிற நம்பர் தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகணும். 7 12 19 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 7க்கும் 19க்கும் டிஃப்ரெண்ட்டு. 19 7 போச்சுன்னா 12. அப்போது அடுத்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். 43லேருந்து 19 போச்சுன்னா 43லேருந்து 19 போச்சுன்னா 24. அடுத்தது இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணுறேன். 91லேருந்து 43 போச்சுன்னா என்ன? ஏன்னா இந்த ஒரு நம்பர் விட்டு 1 3 5 அது மாதிரி 3லேருந்து 1 கழிக்கிறோம், அப்புறம் 5லேருந்து 3 கழிக்கிறோம், அடுத்து 7லேருந்து 5 கழிக்கிறோம். அப்போ 91லேருந்து 43 போச்சுன்னா 11 11 8 மீதி 8 8ல் 4 போச்சுன்னா 4. அப்போ 48. அப்போ ஆன்சர் சி. இது மாதிரி சிம்பிளாக போடலாம் இந்த சம்மை. இந்த சம் பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. எப்படி சிம்பிளாக போடலான்னு பாருங்கள். ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். ஏக்கும் பிக்கும் அதை அமௌண்ட்டில் சமமாக இருக்குன்றாங்க. இது 6 வருஷத்தில், இது 8 வருஷத்தில். எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஈஸியாக போடலான்னு. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். ஏ 1 + பர்சன்டேஜ் எவ்வளோ? 4%. 6 ஃபார்முலா போட்டு போடலாம். அது 4 / 100 ஹோல்ஸ் எவ்வளோ? இந்த எத்தனை வருஷம்? 6 வருஷம். அப்போ பி 1 + 6 வந்து அதே 4% தான். 100 எத்தனை வருஷம்? 8 வருஷம். இப்போ பாருங்கள், அதே தான் காமனாக 1 + 4 / 100 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இதை அப்படியே அடிச்சிடலாம். இப்போ இங்கே அடிச்சிட்டா 8ல் 6 போச்சுன்னா எவ்வளோ இருக்குது? மீதி 2 இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஏ பி × 1 + 4/100 ஸ்கொயர். அவ்வளோதான். இது எப்படி பண்ணலாம்? ஏ / பி எடுத்துகிட்டு வரோம். அப்போ 1 + 4 / 100 ஹோல் ஸ்கொயர். அப்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 104 / 100 ஹோல் ஸ்கொயர் ஏ / பி. அடிச்சுன்னா 2ஆல் அடித்தா எவ்வளோ வரும்? ஸ்ட்ரெயிட்டாக 4ஆல் அடிப்போம். 4ஆல் அடிச்சுன்னா 26. இது அடிச்சுன்னா 25. 26 25 ஹோல் ஸ்கொயர் ஏ / பி. அப்போது ஏ / பி 26 ஸ்கொயர் பண்ணும்போது 676. 25 ஸ்கொயர் பண்ணும்போது 625. ஏஸ்ட் இதோட ரேஷியோ பாருங்கள். ஏஸ்ட் பி வந்து 676x ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 625x
ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட ரெண்டோட கூடுதல் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 2602. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது எவ்வளோ வரும், 6 1 1 மீதி 0 13. அப்போ 13x. இதோட டோட்டல் எவ்வளோ, 2602. அப்போது எக்ஸ் கண்டுபிடிங்க. எத்தனை முறை போகும், அடித்தா அப்படியே அடித்தா 2 முறை போகும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2. அப்படியே எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 676 இன்ட்டு 2 ஏ, 625 இன்ட்டு 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும், 2 மீதி 1 14 15 மீதி 1 12 13. 1352 ஏவோட ஷேரு, பியோட ஷேரு 0 4 4 5 12 13 12 2 10 0 மீதி 1 2 2 4 4 5 6 2 12. அப்போ 1250 பியோட ஷேர். அப்போ ஏவோட ஷேர் வந்து 1352, பியோட ஷேர் 1250. இது மாதிரி ஷார்ட்டாக போடலாம். ஆப்ஷன் டி தான் சரி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த சம்மை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம்மம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம்மம் கேட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி போடலான்னு. ரூபாய், சிம்பிளான கணக்கு தான், ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.25% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் PNR/100 தான். இப்போ 68,000 அவங்க என்ன கேட்குறாங்க, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 68,000 இன்ட்டு எவ்வளோ மாதம்னா 9/12 பர்சன்டேஜ் கலப்பு பண்ணது இருக்குது 48 + 2. அப்போ 50/3 இன்ட்டு 100 அப்படி அடிக்கலாம். 50 எத்தனை முறை போகும், 100ல் 2 முறை போகும். 3 1 3 3 3 9 1 3 3 4 3 12. இப்போ 2ஆல் அடிக்கலாம். 68,000 3 முறை போகும், 6 4 அப்படியே 3 0. இப்போ 4ஆல் அடிச்சுன்னா 34,000 4ஆல் அடித்தா 8 4 32 மீதி 2 20 5 4 20 இந்த 2 0. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 8,500. ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் இது மாதிரி போடணும். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. 4⁻⁻1 + 4⁻⁻2 + 4⁻⁻3 ஹோல் பவர் 0 இன்ட்டு 4⁻⁻1 + 4⁻⁻2 + 4⁻⁻3 ஹோல் பவர் 1. இப்போது எந்த நம்பர், எனி நம்பர் பவர் 0 அதோட வேல்யூ 1. இப்போ இதோட வேல்யூ 0 பவரில் 0னால அதோட வேல்யூ 1. அப்போது 1 இன்ட்டு இதுக்கு பாருங்கள் 4⁻⁻1 வந்து 1/4ன்னு எழுதலாம். அப்போது 1/4 + 1/4² + 1/4⁻3 பவர் 1. அதனால் அவ்வளோதான் வேல்யூ. அப்போ இது எந்த நம்பராக 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அதே நம்பர் தான். அப்போ 1/4 இன்ட்டு 1/16 4² வந்து 16 + 1/60 எல்சியம் 64 4 16 64 எல்சியம் எடுக்கும்போது 64. அப்புறமா 64 4ஆல் டிவைட் பண்ணும்போது 16 + 64 16 டிவைட் பண்ணும்போது 4 + 64 64 டிவைட் பண்ணும்போது 1. எல்லாம் மேலே ஆட் பண்ணால் கூட்டினா 16 + 4 + 1 21/64. ஆப்ஷன் சி சிம்பிளிஃபிகேஷனு. இது ஈஸியான சம் தான். அடுத்த சம் பார்க்கலாம். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 66 என தவறுதலாக எடுக்கப்பட்டது என கண்டறியப்பட்டது. எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி என்ன? 25 மாணவர்களுக்கும் சராசரி மதிப்பெண் வந்து 78.4. ஆனால் 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக 96ன்னு எடுக்கிற ஒரு வேல்யூக்கு 69ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ 96க்கு எடுக்க வேண்டிய வேல்யூக்கு 69ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 96ல் 69 போச்சுன்னா மைனஸ் பண்ணும்போது 27. 96ன்னு எடுக்கணும், ஆனால் 69 27 வந்து வேல்யூ கம்மியாக எடுத்துட்டாங்க. இப்போ டோட்டல் வேல்யூவில் 27 கம்மியாக இருக்கும். அப்போ 27னா சராசரி ஆல்ரெடி சராசரி 78.4. அப்போது இதுக்கு மட்டும் நம்ம சராசரி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏன்னா கம்மியான வேல்யூக்கு மட்டும் இது டிஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் வேல்யூ சராசரி கண்டுபிடிச்சா 27 ÷ 25 கண்டுபிடிக்கும் போது 27
வகுத்தல் 25 அடிக்கும்போது ஒரு முறை போகும் 25, மீதி 2 போகாது. அப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் 0 சேர்க்குறோம். 0 சேர்க்கும்போது போகாது, மறுபடியும் 0, இங்கே 0 சேர்த்துக்கு, இங்கே 0 சேருங்க. எத்தனை முறை போகும்? 225, 8 முறை போகும். அப்போ 200 0. அப்போது குறைவான அதான் இது 96ன்னு போடுற வேல்யூக்கு 69ன்னு போட்டதுனால 27 மதிப்பெண் வந்து கம்மியாக இருக்குது. அந்த 27க்கு மட்டும் சராசரி கண்டுபிடிக்கும் போது 1.08. நம்ம 25 மாணவர்கள் முதல்ல கண்டுபிடிச்ச சராசரி வந்து 78.4. இப்போ இதாக கூட ஆட் பண்ணால் புதிய சராசரி கண்டுபிடிச்சிடலாம், உண்மையான சராசரி. அப்போ 1.08 8 4.97. அப்போ ஆன்சர் பி 79.48. இதுதான் சரி. பாருங்கள், ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABC மற்றும் D ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3:1/4:1/5:1/6 ஆகிய விதத்தில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருந்த வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை இந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. அந்த ரேஷியோவில் கொடுக்கும்போது அவர் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் இந்த பேனா வச்சுருந்தா தான் இந்த ரேஷியோவில் கொடுக்க முடியும். 1:3, 1/4, 4 பேருக்கு 1/5, 1/6. இந்த 4 பேருக்கு குறைந்தபட்சம் இந்த பேனா இருந்தால் தான் இந்த ரேஷியோவில் கொடுக்க முடியும் 4 பேருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இந்த சம்ம கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். 1/3, 1/4:1/5:1/6. கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாமே நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கிறோம். 3, 4, 5, 6. எல்சியம் எடுத்தால் 3ஆல் அடித்தா 1, 4, 5, 2. அடுத்து 2ஆல் அடித்தா 1, 2, 5, 1. 2 10, 3 2 6. அப்போ 60. இதோட எல்சியம் வந்து 60. அப்போ இது என்னென்ன பண்ணோம்னா 1/3 நம்ம 1/3 60. எல்சியம் எடுத்து மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். தொகுதியில் 4/60, 1/5 × 60, 1/6 × 60. இதை அடித்தா 20, இதை அடித்தா 15, 5ஆல் அடித்தா 12, இதை அடித்தா 10, 60 6ஆல் அடித்தா 10. அப்போது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். 20 + 15 + 12 + 10. 20 15 கூட்டும்போது 35, 45, 45, 45 12 57. குறைஞ்சபட்சம் இந்த ரேஷியோவில் கொடுக்கணுன்னா அவர்கிட்ட 57 பேனா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து சி. இது ரேஷியோ சம்மு தான். இது புக்கில் இருக்கிற சம்மு. 2, 5, x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. விகித சம ஃபார்முலா வந்து ABCDன்னு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ரெண்டாவதும் செகண்டும் தேர்டும் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் போட்டணும். AD = BC அதே தான். இப்போ என்ன பண்ணோம்? 2, 5, x 20. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் செகண்டும் தேர்டும் 2 × 20 = 5 × x. இது அடித்தா அப்படியே அடிச்சுக்கலாம், 4 முறை போகும். 2 × 4 8. எக்ஸோட வேல்யூ 8. ஆன்சர் சி. இது சிம்பிளான கணக்கு. இந்த சம் பாருங்கள். DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். F வந்து ஃபஸ்ட்டும் D வந்து இறுதியாக இருக்காங்க. அப்போ G என்பவர் Dயின் இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். அப்படியானால் Fஇன் வலதுபுறம் அமர்ந்திருப்பவர் யார்? Fஓட பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை பேர்? 6 பேர். 1 2 3 4 5 6. மையத்தில் யார் யார் இருக்கிறது? ஐயும் மற்றும் எம்மும் மையத்தில் இருக்காங்க. ஐயும் எம்மும் இப்படியும் இருக்கலாம், இல்லைனா எம்மும் ஐயும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்தது F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியிலும். F வந்து ஃபஸ்ட்லேயும் D வந்து லாஸ்ட்லேயும் இருக்காங்க. அப்போது G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். G என்பவர் யாரோட இடதுபுறத்தில்? Dயோட இடதுபுறத்தில் Dயோட இடதுபுறத்தில் G இருக்கார். அப்போது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குது. அப்போ யார் இருக்கிறீங்க? H இருக்காங்க. அப்போ லாஸ்ட் என்ன? அப்படியானால் Fஇன் வலதுபுறத்தில், Fஓட வலதுபுறத்தில் யார் இருக்கிறது? H அமர்ந்துள்ளார். Fஓட வலதுபுறத்தில் H அமர்ந்துள்ளார். ஆன்சர் ஏ தான் சரி. ரீசனிங் சம் பாருங்கள். ஏவோட வேல்யூ 26, சன் SUN வந்து இதோட வேல்யூ வந்து 27 எனில் CAT இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ABCD லைனாக எழுதிக்கலாம். லைனாக இது 26ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இசட்லேருந்து
1 2 நம்பர் கொடுத்துக்கிறோம், இசட்லேருந்து நம்பர் கொடுக்குறோம். இசட்டுக்கு 1 ஒய்க்கு 2 அப்படியே கொடுக்குறோம். ஏவோட வேல்யூ இவங்க கொடுத்தனால 26 கொடுத்துட்டாங்க. அதனால் இசட்லேருந்து நம்ம தலைகீழாக கொடுத்துட்டு வரோம் நம்பரை. அப்போ எஸ்யூஎன்னு பாருங்கள், எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். முதல்ல 27 எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். எஸ்ஸோட வேல்யூ 8, அடுத்தது யூவோட வேல்யூ 6 + 6. அங்கே நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணுறாங்களா கூட்டுறாங்களான்னு பார்க்கணும். அடுத்தது என்னோட வேல்யூ 13. அப்போது 6 9 17, 17 ஒரு 8, சாரி 13 + 6 19, 19 ஒரு 8 கூட்டும்போது 27. அப்போ கரெக்டான நம்ம மெத்தடில் தான் வரும். அப்போ இதுக்கு பார்ப்போம். சியோட வேல்யூ 24, ஏவோட வேல்யூ 26, டியோட வேல்யூ 7. 24 26 கூட்டினா 50, 50 + 7 57. இந்த சம்மை இது மாதிரி போடலாம். இந்த சம் பாருங்கள். A ≠ B ≠ C என எடுத்துக்கொண்டு இருந்தால் பின்வருவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க. B ≠ A ≠ C, A B C ஆகியோர் வெவ்வேறான மதிப்புன்னு சொல்கிறாங்க. A B C எல்லாமே சமன்னு சொல்கிறாங்க. அடுத்து D வந்து A ≠ C அல்லது A = Cன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சமன் இல்லை, பியும் சியும் சமன் இல்லை. அப்போது ஏவும் சியும் சமமாக இருக்கலாம், இல்லை சமன் இல்லாத போகலாம். இப்போது ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3ன்னு வச்சாலும் இது 3ஆகவும் இருக்கலாம். இது ஏ, இது பி, சி 3ஆகவும் இருக்கலாம். அவங்க வந்து சமம் இல்லை தான் சொல்கிறாங்க. ஆனால் 1ஆகவும் இருக்கலாம். சியோட வேல்யூ 1ஆகவும் இருக்கலாம், இல்லை 3ஆகவும் இருக்கலாம். அப்போ நம்மளா அசீவ் பண்ணுறது தான். அப்போ பியோட வேல்யூ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். B ≠ A ≠ C. இந்த ஃபஸ்ட்டு வந்து இது தவறு, இது சரியில்லை. ஏபிசி வெவ்வேறான மதிப்புகள் ஏபிசி வந்து வெவ்வேறான மதிப்புகளை இருக்க முடியாது. ஏன்னா ஏவோட வேல்யூ 1ஆகவும் இருக்கலாம், சியோட வேல்யூ 1ஆக இருக்கும். அப்போது ஏவும் சியும் ஒரே மதிப்பாக இருக்கலாம், இல்லை வேறு மதிப்பாகவும் இருக்கலாம். அப்போ இந்த காரணமும் தப்பு. அடுத்தது வந்து ஏபிசி, ஆனால் ஏபிசி பியும் வந்து ஏவும் சியும் வந்து தான் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல் இல்லாமல் போகலாம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், பியும் சமன்னு சொல்கிறான். அப்போ இந்த காரணமும் தவறு. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏசி ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3ஆக இருக்கலாம். 1 3ஆக இருந்தால் அப்போ ≠ 1 3 வெவ்வேறான மதிப்பு. அல்லது ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1, அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. இந்த சம் பாருங்கள், அளவியல் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. டிஎன்பிசியில் இது மாதிரி மாடலில் ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சம்மை போட கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் எப்படி போடலான்னு. நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்னூறு மதிப்புகளை குறிப்பிட்டுள்ளது. ABCDE அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 50 80 120 150. ஈயோட இது வந்து எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. 30 20, பிக்கு வந்து 50. இதை வந்து நம்ம டயக்ராமாக வரைஞ்சி நம்ம இதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு பார்ட்டாக. அது பாருங்கள் எப்படி டயக்ராம் போடலான்னு. ஃபஸ்ட்டு ஏலேருந்து வேல்யூ வந்து எத்தனை மீட்டர்னா ஏ பாயிண்ட்லேருந்து 50 மீட்ரு. இதுதான் நம்ம ஏ வந்து 50 மீட்ரு. ஏலேருந்து இது 50 மீட்ரு இந்த பாயிண்ட்டு. அடுத்தது 50 மீட்டர்லேருந்து இ பாயிண்ட்டு 30 மீட்ரு. இங்கேருந்து இங்கேருந்து 30 மீட்ரு, இங்கேருந்து 30 மீட்ரு இ. அடுத்தது இ பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து 50லேருந்து 80 50லேருந்து எத்தனையோ 30 மீட்ரு வந்து அங்கேருந்து பாயிண்ட் எடுத்துக்கணும். 50லேருந்து 30, ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 80, இதிலேருந்து இது வரைக்கும் 30. அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னா 50. பி பாயிண்ட்டு 50, இதுதான் பி. அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து 80லேருந்து 120 இந்த பாயிண்ட்டு. அப்போ 120னா இது 80. அதை பிரித்து அப்படியே நம்ம பிரிச்சுக்கிறோம். 50 30, அடுத்து 120 வரணும்னா 80 கூட என்ன கூட்டணும் 40. அப்போ 40, இதுதான் இந்த பாயிண்ட்டு 120 அது வரைக்கும். இப்போ 120 பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் வருது. 120லேருந்து டி. அப்போ 120லேருந்து எவ்வளோ, டி வந்து எவ்வளோ 20 மீட்ரு தான். எவ்வளோ 20 மீட்ரு. ஓகே. அடுத்தது வந்து இங்கேருந்து லாஸ்ட்டாக 120லேருந்து
இந்த பாயிண்ட் வந்து சி வந்து 150 120 ப்ளஸ் எதை கூட்டினா 30 கூட்டினா 150 வந்துடும். இந்த பாயிண்ட்டு 150 வந்து 30 கூட்டினா 120 கூட 30 கூட்டினா 150. அப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டயக்ராமாக வரைகிறோம். இதை இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே 30லேருந்து வரைக்கும் வந்துட்டோம். 30 பாயிண்ட்டு இது ஒரு டயக்ராமாக வரைஞ்சிட்டோம். எல்லாமே ட்ரையாங்கிள் ஆகுது. இப்போது இந்த பாயிண்ட் வரும்போது இதை வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு முக்கோணமும் செவ்வகமும் இருக்குது. அதுதான் நம்ம ஒரு டயக்ராமாக வரைஞ்சிட்டு அதுக்கு நான் வந்து நம்பர் கொடுத்துக்கிறேன். இது ஒரு முக்கோணம் 1, இது முக்கோணம் 2, இது முக்கோணம் 3, இது முக்கோணம் 4, இது முக்கோணம் 5, இது வந்து ஒரு செவ்வகம். இது எல்லாத்துக்குமே ஏரியா கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு முக்கோணம் இதோட ஹைட்டு பாருங்கள், அடிப்பக்கம் 70, இது 50. அப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம் பாருங்கள், 1/2 × 70 × 50. இது ஏரியா கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? 35. 2ஆல் அடித்தா இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? 0, 5, 17 எவ்வளோ வரும்? 1750 m². ரெண்டாவது முக்கோணம் இது எவ்வளோ? 50 ஹைட்டு, பேஸ் வந்து 80. அப்போது ½ BH ஃபார்முலா 30 50 கூட்டினா 80 × 50. இது அடித்தா 40. இதுக்கு எவ்வளோ வரும்? 2000 m². அடுத்து மூணாவது முக்கோணம் வந்து பாருங்கள், இது வந்து இந்த பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் 50 பேஸ், இது ஹைட் வந்து 30. அப்போது ½ × 30 × 50 இது அடிச்சுன்னா எவ்வளோ வரும்? 15. 15 × 50 750 m². அடுத்தது நாலாவது முக்கோணம், கீழே பேஸ் 10, ஹைட்டு வந்து பாருங்கள் 70. ஹைட் வந்து 70. எப்படின்னா இதுக்கு எப்படி எடுக்கிறேன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் இது இதிலேருந்து 30 இதுலேருந்து 40, அதை தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் 70ன்னு எடுத்திருக்கேன். ½ × 10 × 70 ஹைட் அடித்தா 5. அப்போ 350 m. அஞ்சாவது முக்கோணம் 20, பேஸ் 20, ஹைட் 30. 20 × 30 இது அடிச்சுன்னா 10. அப்போ 300 m. ஆறாவது என்னென்னா செவ்வகம் L × B. எல்லோட வேல்யூ என்னது? 70. பியோட வேல்யூ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னா 30. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஃபுல்லாகவே எடுக்க முடியாது, ஏன்னா இது தனியாக பிரிக்கிறோம், செவ்வகம் முக்கோணமும். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கும்போது இது 20, இது 10. இந்த முக்கோணத்தோடு கண்டுபிடிச்சிட்டோம். நாலாவது முக்கோணம் பேஸ் வந்து 10ன்னு போட்டோம். இப்போது இதோட அகலம் எவ்வளோ? இதுக்கு 20, இந்த பக்கம் 20, இது 70. அப்போ 70 × 20 14, 1400 m, எல்லாமே m². இப்போ எல்லாமே ஆட் பண்ணுங்கள். 0, 5 மீதி 1, 7, 14, 20, 24 மீதி 1, 25 மீதி 2, 1, 2, 3, 3, 1, 4, 4, 2, 6, 6550 m². ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. இந்த சம் இது மாதிரி போடணுங்க. அவ்வளோதான், 25 சம்மு நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு சம்மு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், மற்றபடி எல்லா சம்மும் ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.